அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 20/1/2026 தை மாதம் 6ஆம் தேதி துவாதசி திதி திருவோண நட்சத்திரம் கூடிய சுபதினமாகப்பட்டது ஸ்வீகரித்து செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலே ஒரு அதி அற்புதமான நாள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாள் தை மாதம் 6ஆம் தேதி. 6 என்றாலே மாதத்தினுடைய 6ஆம் தேதி என்பது ஒரு சிறப்பான சுபிட்சமான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே திருவோண நட்சத்திரம் சம்பவிக்கிறது. சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உச்சிதமான நட்சத்திரம், மகாவிஷ்ணுவினுடைய பிறந்த நட்சத்திரம். இந்த நாளிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது நமது தீராத கடன்கள் தீர்ந்து சுபிட்சமான வாழ்வுகள், இன்றியமையாத விஷயங்கள் நடைபெறுகிறது. இந்த நாளிலே திருத்தியை திதி, அதாவது 2ஆம் திதி, பிரதமைக்கு அடுத்த திதி திருத்தியை திதி. இந்த திதியினுடைய தேவதையும் இந்த சேர்ந்த திருவோண நட்சத்திரத்தினுடைய சந்திர பகவானும் ஒரு சேர்ந்த அமையப்பெறுகின்றதால் இது ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே சந்திரனுக்கு வழிபாடு செய்தல், முன்னோர்களுக்கு, அதாவது தாயார் வழியினுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது பலவிதமான தோஷங்கள் நீங்கி சிறப்பான வாழ்வு உங்களை தேடி வந்தேன். நேயர்களே, 12 ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்கள். மேஷராசி நேயர்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு அமரப்பெறுகின்றார். இந்த குருவினுடைய செயல்பாடுகள் பல்வேறு விதமான சிறு குறு விஷயங்களுக்கு சுபிட்சமாக இருந்தாலும் 9ஆம் இடத்திலே சுக்கிரன், பாக்கியஸ்தானத்திலே சுக்கிரனும், சுக்கிரனை சமசப்த பார்வையில் நோக்கக்கூடிய குரு சுக்கிர சேர்க்கை உங்களுக்கு நடைபெறுகின்றது. இந்த நாளிலே மன அமைதி, ஒற்றுமையான சூழலும், அதே போல நல்ல அதீத லாபங்களும் இன்புற்ற செயல்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு காரணங்களால் பிரிந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சேர்ந்து பல்வேறு விஷயங்களோடு குடும்ப ஒற்றுமை, மன அமைதி போன்ற விஷயங்கள் நடைபெற உள்ள ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடையை அணிந்து வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிக்கு 2லே குரு வலுப்பெறாமல் அஷ்டமஸ்தானத்திலே சுக்கிரன், ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே அமையப்பெறுவது சற்று சிறப்பு கம்மியாக இருக்கிறது. அதே போல ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் உண்டான அதிபதிகள் 10ஆம் இடத்திலே அமையப்பெறுவதும், தொழிலிலே சில பிரச்சனைகள், தொழில் இடையிலே சில மாற்றங்கள், உங்கள் நீண்ட நாள் ப்ரமோஷன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சற்று தாமதமாகவே கிடைக்கப்பெறும். அதே போல் தொழில் சார்ந்த ஸ்தாபனங்கள் நிர்வகிக்கக்கூடிய இடங்களிலே நிர்வாகம் செய்யக்கூடிய அன்பர்கள் சற்று பொறுமை காத்து நிர்வாகம் செய்வது மிகவும் சிறப்பான விஷயமாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சுபிட்சமாக நடந்து முடிந்து, அதே போல அதீத லாபங்களும் இன்புற்ற வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அடைய உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு, சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையப்பெறுகின்ற ஒரு நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெளிர் சிகப்பு, அதாவது பிங்க் கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெளிர் சிகப்பை பயன்படுத்தும் போது சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்று உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடைபெற உள்ளது. மீனராசி நேயர்களே, ராசிநாதன் ராசியிலே அமையப்பெறுகின்ற குரு பகவான், குரு அமர்ந்த இடம் பாழ்னு சொல்லுவாங்க. குரு பகவான் ராசியிலே அமர்ந்தப்பட்டிருந்தாலும் பல்வேறு காரணங்களாக 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் சுபத்தன்மை பெறுகின்றனர். குருவின் பார்வையினால் 9ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற ராகு சனி சேர்க்கையும் சுபத்தன்மை வாய்ந்து சில சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற உள்ளது. இந்த செயற்கையிலே ஒரு சில மாற்றங்களும், அதே போல தொலைதூர பிரயாணங்களும் வழிபாட்டுக்கு சிறந்த நாட்களாக அமையப்பெறுகின்ற நாள் இந்த நாள். இந்த நாளிலே உங்களை போற்றுதலும், அதே போல பல்வேறு சூழல்களிலே நீங்கள் காத்து கொண்டிருந்த வேலையும், காலதாமதமாக கிடைக்கக்கூடிய தொகையும்,
இதெல்லாம் நிவர்த்தி உரிய நேரத்திலே உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்க உள்ளது. இந்த நாளிலே உற்றார் உறவினரிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் பணப்பிரச்சனைகள் உங்களுக்கு சேர்கின்றன. பணப்புழக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை உரிய நோக்கத்தோடு சேமித்து வைத்தால் சிறப்பான முறையிலே உங்களுக்கு வாழ்வு அணுகும். இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடையை அணிவது மிக சிறப்பான முறையில் அமையப்படுகிறது. கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது. சற்று மனக்குழப்பமும் மன தைரியம் குறைவாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 6ஆம் பாவத்திலே அமையப்பெறுகின்றார். இந்த 6ஆம் பாவகத்தில் அமையப்பெறும் போது 6க்குரியவன் 6லே அமர்வதும் அதே போல பாதகாதிபதியினுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் ராசிநாதன் என்கின்ற சொல்லுடைய சந்திர பகவான் சனி ராகுவிடையே சிக்கிக்கொள்வது என்று சொல்லுவார்கள். அதாவது கும்ப மண்டலத்திலே சந்திர பகவான் சஞ்சரித்து சற்று மனக்குழப்பங்களையும் மனோதைரியத்தை குறைப்பது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுகின்றனர். சில நேரங்களிலே நீண்ட இடையூறுகள் எல்லாம் இருந்தாலும் அந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு இந்த நாள் மனக்குழப்பத்துடன் துவங்கினாலும் அந்த மனக்குழப்பங்கள்லாம் தெளிவு பெற்று ஒரு நிம்மதியான சூழல், தெளிவான முடிவு, அதே போல் தொழிலிலே உங்களுடைய நேர்மை உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே வெளிர் மஞ்சள் அல்லது வெள்ளை நிற ஆடையை அணியும் போது சந்திரனுடைய பூர்ண நல்லாசிகள் உங்களுக்கு சேரும். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இது ஒரு இனிமை நாளாக அனுப்பப்படுகிறது. இந்த இனிமையான நாளிலே நீங்கள் புத்தாடை வாங்குதல், புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குதல், பொருள் சேர்க்கையில் ஈடுபடுதல், ராகு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பான விஷயம். அதே நேரத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரன் 7ம் 5ம் வலுப்பெற்று உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சுக்கிரனுடைய பேர் ஆதிக்கம் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவை குறித்து உரிய முறையிலே உங்களுடைய சிறு சேமிப்பு மற்றும் அதே போல பொருட்களை வாங்கி பயன்படுத்துதல் அம்மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் ஊதா நிற ஆடையை அணியும் போது ராகுவினுடைய பேர் அனுகிரகமும் பேர் ஆதிக்கத்தால் உங்களுக்கு நல்ல பணவரவும் தன லாபங்களும் கிடைக்க போகிறது. கன்னிராசினியர்களே, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக இருந்தாலும் சில மருத்துவ செலவுக்கு குறிப்பிட்ட தொகையை செலவு செய்தல், ராசி அதிபதி ராசிக்கு 5லே அமரப்பெறுவது, மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள், தேவையில்லாத காரியத்திற்கு சில பிரச்சனைகள், 2 சுடுகிரகங்கள் அதாவது செவ்வாயும் சூரியனும் இணைந்து புதனோடு சேர அமையப்பெறுகிறது மகர மண்டலத்திலே. இந்த நேரத்திலே 2 சுடுகிரகங்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் உங்கள் மனக்குழப்பம் அது ஆரோக்கியமாக இல்லை என்று ஒரு கற்பனை செய்து கொண்டு வீண் மருத்துவ செலவு செய்தல், அதே போல் வீணான கற்பனைகள் மூலம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக பயந்து கொண்டு இருக்கிறதெல்லான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. மன தெளிவுடன் மன உறுதியுடன் செயல்படும் போது உங்கள் உழைப்புக்கேற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அனுபவுகிறது. உங்கள் அனுகூல்யமான விஷயங்கள் சாதகமாக முடியும். இந்த நாளிலே சிவப்பு நிற ஆடை அணியும் போது உங்களுக்கு அநேக விஷயங்களும் சிறப்பான முறையிலே நடைபெறும். துளாராசினியர்களே, ராசிநாதன் ராசிக்கு 3லே அமையப்பெறுகின்றார். அது ஒரு அற்புதமான சூழல். 3ஆம் இடம் என்பது சுபத்தன்மையான இடமாக இருந்தாலும் ராசிநாதன் 3லே அமையப்பெற்று மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கின்றார். இந்த நேரத்திலே உங்களுடைய பண விரயங்கள், சுப விரயங்கள், அதே போல தேவையற்ற செலவுக்கு பணத்தை செலவு செய்தல், கேளிக்கை கொண்டாட்டங்கள் அம்மாதிரியான விஷயங்களுக்கு செலவு செய்தல், அதே போல உங்களுடைய தொழில் மேம்பாட்டுக்கான நிதிகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய தொழில் ஆவணங்களையும் அநேக விஷயங்களையும் பார்த்து கொள்வது மிக சிறப்பான முறையிலே அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் தேவையற்ற விஷயத்துக்கு பயப்படாமல்
உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற விஷயங்களை செய்து வரும்போது இந்த நாள் ஒரு இனிமை பெறுகின்ற நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து பின்பு சிவாலயத்திலே உள்ள அம்பாளை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், மனோதைரியங்கள் குறைவாக இருப்பதெல்லாம் நீங்கி அதீத லாபங்களும் பேர் அருளும் கிடைக்க உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சுக்கிரனுடைய ஆதிக்கம் உங்கள் மீது அனுகிரகமாக மாறும். விருச்சிக ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களுக்கு ராசி அதிபதியாகப்படுகின்ற செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமையப்பெறுவது. சூரியனும் புதனும் சேற்றே அமையப்பெறுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சற்று மனக்குழப்பங்கள், தீர்க்கமான முடிவை எடுக்காமல் இருப்பது, உங்களுக்கு உரிய விஷயத்தை வேறு ஒருவர் அனுபவித்தல், அதே போல நீங்கள் கடின உழைப்பு செய்த உழைப்பிற்கான பலனை உங்கள் நண்பர்களோ உங்களது உயர் அதிகாரியோ பயன்படுத்தி கொண்டு முன்னேறி வருவதும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சூழல்லாம் நீங்கி உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு நிம்மதியான சூழலும், அதே போல் அதற்கான சிறந்த முறைக்கான விஷயங்களும், உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மரியாதையும் தகுதியும் உங்களை வந்து சேரும். இந்த நாள் ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது சூரியனும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்று சிறந்த நற்பலன்களை பெற்றுவீர்கள். தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு ராசியிலே சுக்கிரன் பணவரவும் தனவரவும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ராசினே சுக்கிரன் அனுபவித்தாலும் ராசிநாதன் 7ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்த்தல், சமசப்தம பார்வையிலே சுக்கிரனும் குருவும் இணைந்து ஒரு இன்புறுமான நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி வருதல், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், காதலித்த நபர்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்தி உங்கள் காதல் சக்சஸ் என்ற முறையிலே மாறக்கூடிய ஒரு நாள். படிப்புக்கு நல்ல நாள். இந்த நாளிலே பணவரவு தனவரவு அதே போல பொன் பொருள் சேரக்கூடிய நாள். சுபகரங்களும் சுப லாபங்களும் பெறக்கூடிய நாள். 3லே மறைந்த 2 நிழல் கிரகங்கள், 3இல் மறைந்தாலும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு நிம்மதியான சூழலும் வாழ்க்கையும் தரவல்ல ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நற்பலனாக வந்து சேர்கிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி மண்டலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் புதனும் இணைந்து 2ஆம் பாவத்திலே 2 நிழல்கள், அதிக ஒளி மிகுந்த 2 கிரகங்கள் அமையப்பெறுகின்ற மகர மண்டலத்திலே 2ஆம் இடத்திலே அதீத நிழல் கிரகங்களாக வந்து சேர்கின்றன. எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து செய்ய வேண்டிய நீங்கள் சில நேரங்களிலே சில பிரச்சனைகளிலே சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் செவ்வாயும் நல்ல வெளிச்சம் தரக்கூடிய ஒரு கிரகம். அது உங்களுடைய ராசி மண்டலத்திலே அமையப்பட்டு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திலே ராகுவும் சனியும் அமரப்பெறுகின்றார்கள். எந்த ஒரு வாக்குறுதியும் வாக்கும் நீங்கள் கொடுக்காமல் இருப்பது சிறப்பு. நான் இத்தனை மணிக்கு வரேன், இப்போ வந்துடுவேன், அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது உங்களால் கடைபிடிக்க முடியாது. காலதாமதத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே உரிய நேரத்திலே நீங்கள் சென்று வரும்போது உங்களுக்கு நட்பெயரும் பேர் இன்பங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். ரொம்ப கவனமாக செயல்படுங்க. சிந்தித்து செயல்படுவதே இந்த நாளினுடைய சிறப்பு. இந்த நாளிலே ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் ராகுவோடு சேர்ந்து இணைந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்தை மிகவும் குழப்பமான நிலையிலே வைத்திருப்பதால் சற்றே நீங்கள் கவனித்து உரிய நேரத்திற்கு சென்று வாருங்கள். அனைத்தும் உங்களுக்கு வெற்றியடையும். இந்த நாளிலே மரகத பச்சை நிறம் அல்லது வெளிர் ஊதா நிறத்தை, அதாவது லேவண்டர் கலர் சொல்லுவாங்க, அந்த நிறத்திலே ஆடைகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா விதமான சுபிட்சங்களும் வந்து சேரும். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு இனிமை நாளாக அனுபவிக்கிறது. எதிர்பார்த்த விஷயங்களும் லாட்ரி சீட்டு அது மாதிரி எதிர்பாராத விதத்திலே பண வரவு,
ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் அதீத லாபங்களும் பேரிடங்களான இன்பங்களையும் பெறக்கூடிய ஒரு இனிமையான ராசிக்காரர்கள். இந்த ராசியிலே கும்பராசி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருப்பதனாலும் அதுவும் இல்லாமல் ஞானகாரகனாகிய கேதுவின் பார்வை 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை படுவது ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா கேது ஞானகாரகன்னு சொல்லுவாங்க. ஞானம்னா நல்ல அறிவு, ஒழுக்கம், ஆற்றல், இவை அனைத்திலும் கலை, கல்வி, ஆரோக்கியமான விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல ஈடுபாடுகள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய அனைத்து விதமான செயல்பாட்டிலும் ஈடுபட்டு ஒரு சிறந்த வீரன், வீராங்கனையாக வரக்கூடிய திறமைகள் உங்களுள் உள்ளிந்து கொண்டிருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வாருங்கள். புஸ்தக படிப்பதை விட அனுபவ படிப்பே உங்களுக்கு சிறந்த முறையிலே அமையப்பெறுகிறது. இந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த ஆண்டுக்குள் பல்வேறு விஷயங்கள் நடைபெற உள்ளது. எனவே நீங்கள் சந்தன நிற ஆடையை பயன்படுத்தும் போது பல்வேறு விதமான இன்பங்களை சேரும். மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமைய நாள் அனுபவிப்பெறுகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான், அதே போல் 6ஆம் இடத்திலே கேது. சில நேரங்களிலே உங்களுக்கு மருத்துவ செலவு, அதே போல் உற்றார் உறவினர்களுக்கு கடன், அந்த மாதிரியான விஷயங்களை தரும்போது பல்வேறு சிக்கல்கள் உங்களுக்கு சேர்கிறது. இதனால் உங்களுடைய சிறு சேமிப்பிலிருந்து பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொண்டு அதன் பின்பே நீங்கள் பண செலவோ பொருள் செலவையோ செய்யும்போது உங்களுக்கு எல்லா விதமான சுபிட்சங்களும் சேர்கின்றன. அதே போல் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்வதே இந்த நாளிலே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்பெறுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் சிறந்த முறையிலே செய்யுங்கள். வீண் அலைச்சல், அதே போல் நெடுந்தூர பயணங்கள், தேவையற்ற விஷயத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் நெடுந்தூர பயணங்களையும் வீண் அலைச்சல்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல முறையிலே அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் இளஞ்சிவப்பை பயன்படுத்தும் போது ஒரு அதி அற்புதமான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அமையப்பெறுகிறது. புனர்வசு நட்சத்திரக்காரர்கள் அருகாமையிலே உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று கருட பகவானை துதித்து வர உங்களுடைய சந்திராஷ்டமத்தினுடைய தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து பல்வேறு காரியங்களிலே சிறந்து விளங்க நல்ல ஒரு ஆற்றலை தரக்கூடிய இன்பமான சூழலை சேர்கின்றன. எனவே நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று இருக்க எமது பூர்ண நல்லாசைகள். நன்றி, வணக்கம்.